Hi friends, welcome to 𝐃𝐎𝐄 இன்னைக்கு இந்த நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ரீசன்ட்டா எல்லாரும் 12th முடிச்சிட்டு கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அப்படி இன்கம் சர்டிஃபிகேட் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது எப்படி அப்படிங்கறத அந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இன்கம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா e-district-government.in. நீங்கள் டைரெக்டாக உங்களோட சர்ச் பாக்ஸில், அதாவது கூகுள் குரோம் இல்லை உங்கள் ப்ரௌசர் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் போய்ட்டு நீங்கள் e-district-government அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள சர்ச் பாக்ஸில் நான் என்ன கொடுத்துருக்கேனோ அதை அப்படியே என்ட்ரு பண்ணணும். அப்படி இல்லைனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். அது என்ட்ரானதுக்கப்புறம் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை சர்டிஃபிகேட் ஜென்யூனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணாலே போதும். உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட இன்கம் சர்டிஃபிகேட்டோட நம்பரை நான் இங்கே என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். வெரிஃபை சர்டிஃபிகேட்டுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டு யூ வாண்ட் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் காப்பி நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட இன்கம் சர்டிஃபிகேட்டை நம்ம டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நம்ம எங்கே வேணாலும் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு பிடிஎஃப் மாதிரி தான். இதை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டேட், அதாவது எக்ஸ்பிரி டேட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, வருமான சான்றிதழுக்கு ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்குது. அதை கூட நீங்கள் இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேலிடிட்டி பீரியட் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வேலிடிட்டி பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் செல்லுபடியாகும் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மூலிமா கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்டிஃபிகேட் வேலிடிட்டியில் இருக்கா, இல்லை நம்ம வந்துட்டு புதுசாக ஒன்று அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிறத கூட இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா எப்படி இன்கம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் ஏதாவது குறை நிறைய இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸை மென்ஷன் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.